ஹலோ கைஸ், காப்பிரைட் எப்படி ஜாயின் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னஸ் ப்ரோக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்னஸ் ப்ரோக்கரில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்னஸ் ப்ரோக்கர் லிங்க் கொடுத்துருக்கேன். அஃபிஷியல் குரூப்பில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. லிங்க் கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். உள்ளே வந்து கேஓசிலாம் ஃபில் பண்ணுறேங்க. சரிங்களா, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோன் நம்பர், அப்புறம் மெயில் ஐடி எல்லாம் வெரிஃபிகேஷன் முடிச்சுங்க. எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்பேன். இதில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறேன், காப்பி டேட் மட்டும் தான் சொல்ல போகிறேன். இது பாட்டுக்கு சொல்லியிருப்பேன் எக்ஸ்னஸ் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட் காப்பி டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் முழுசாக ஓப்பன் பண்ணிங்கன்னா எக்ஸ்னஸில் வந்து வெரிஃபிகேஷனில் முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பி டேட் லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒன்று கிளிக் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். அது சொல்கிறேன் ஓகேங்களா. டேரெக்டாக ஓப்பன் ஆகிட்ட பிறகு இப்படி டார்க் ஹோல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா, ஸ்டார்ட் காப்பி டேட்னு கொடுங்க. பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஏன்னா நான் எவ்வளோக்குள்ள ட்ரேட் எடுத்திருக்கேன் எல்லாமே இல்லை காமிக்கும். மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு நேற்று தான் ஆரம்பிச்சிது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம 20% வந்து கவர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட எல்லாமே இதில் காமிக்கும். எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, எவ்வளோ ட்ராடவுன் போயிருக்கு, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிடும். எந்த மந்த் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் எல்லாமே காமிச்சிடும். என்ன அசெட் யூஸ் பண்ணுறேன் அது எல்லாமே காமிச்சிடும். XUSD கோல்டில் தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். 21 பேர் இப்போதைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் யாராவது ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் காப்பி ட்ரேடிங் கொடுங்க. கண்டினியூ டு வெப் கொடுத்தீங்கன்னா இல்லை ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டில் போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும், இல்லை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே போயிட்ட பிறகு இப்படி இருக்கும். சரிங்களா, இப்படி ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, அந்த லிங்க் கிளிக் பண்ண பிறகு இப்படி ஓப்பன் ஆகிடும். லாகின் பண்ண பிறகு ஸ்டார்ட் காப்பின்னு கொடுங்க. சரிங்களா, உங்கள் அமௌண்ட் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $10 இருக்கணும். ஆனால் மினிமம் வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம காப்பி ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $100 இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா, ஸ்டார்ட் காப்பிங் கொடுங்க. அப்புறமேட்டு காப்பிங் கொடுத்துட்ட பிறகு டாப் அப் கேட்கும். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணவே இல்லை, அதனால் வந்து டாப் அப் கொடுக்கணும். சரிங்களா, டாப் அப் கொடுத்துட்ட பிறகு ஒன்று டெபாசிட் பண்ண சொல்லும். சரிங்களா, கார்டு மூலிமா இல்லை இதில் மூலிமா டெபாசிட் பண்ணிக்கோங்க. பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உள்ள டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்படி இல்லைனா கிரிப்டோவில் பண்ணிக்கோங்க. கிரிப்டோவில் பண்ணுறவங்க இருக்காங்க நிறைய பேர். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் ஆல்ரெடி வேலெட்டில் வந்து இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போது 1600 அதாவது பார்த்தீங்கன்னா $16,000 இருக்குது. சரிங்களா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேலெட்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, இதில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் வேலெட்னா நம்ம காப்பி டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் தான் டெபாசிட் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம ரியல் அக்கௌண்ட் MT4 MT5 யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் வேலெட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா $16,000 இருக்குது. அந்த இதில் வந்து நான் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, இல்லை டெபாசிட் பண்ணிக்கோங்க. நான் டாப் அப் சொன்னேன் பார்த்தீங்களா, டெபாசிட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேலெட்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு $100 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேலெட்டுக்கு வந்து ஜம்ப் ஆகிடும். சரிங்களா, ஜம்ப் ஆகிட்ட பிறகு ஸ்டார்ட் காப்பி டேட்னு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேலெட்டில் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாப் அப்னு இருக்கும். காப்பி டேட் கொடுத்த பிறகு டாப் அப்பில் போய்ட்டு இங்கே டெபாசிட் டேரெக்டாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதில். சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் வேலெட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டு கூட பண்ணிக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி டேட் கொடுத்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 20% ரிட்டர்ன்ஸ் தரேன். மோஸ்ட்டாக 10க்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா, ஏன்னா லோ ரிஸ்கில் வச்சு ட்ரேட் பண்ணலாம், சேஃபாக இருக்கும். ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 35% வந்து நான் கமிஷன் எடுத்துப்பேன். சரிங்களா, இது முழுக்க ஃப்ரீ தான். உங்களுக்கு வர ப்ராஃபிட்லேருந்து 35%, 65% வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, 50% மாற்றுவேன். அது இப்போதைக்கு மாற்றதா இல்லை, 35% இருக்கட்டும். ஓகேவா, உங்கள் அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து 10-20க்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா, நான் வைக்கிற ட்ராடவுன் வந்து மந்த்லி ஒரு 10% எடுக்கலாம். 10%க்குள்ளே. சரிங்களா, ஒரு பேக்கெட் மணிக்கு யூஸ் ஆகும். ஒரு 10K இருக்குன்னா மாதம் ஒரு ₹1000 1500 அதுமாரி வரும். ஓகேவா, இதில் எப்படியா இருந்தாலும் இது ரிஸ்க்கு தான். சரிங்களா, ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பாட் யூஸ் பண்ணவங்களோ இல்லை எல்லாரும் யூஸ் பண்ணவங்களோ எல்லாருக்கும் தெரியும் என்னை பற்றி. சரிங்களா, எப்படி ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா பொறுமையாக நின்று கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆல்ரெடி இருந்தால் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, எப்படி ப்ராஃபிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஓகேவா, நீங்கள் இல்லை யார் பாட்டு வாங்க முடியல, என்னால் இவ்வளோ காசு கொடுத்து என்னால் பாட்டு வாங்க முடியல, எனக்கு VPS வந்து பே பண்ண முடியல மாதம் அப்படின்னா இந்த இஷ்யூலாம் இருக்குன்னா நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜாலியாக வந்து இதில் நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ண தேவை, மொபைல் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நான் இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் என்னோடய சார்ஜஸ் வந்து 35%. சரிங்களா, அதாவது நீங்கள் எனக்கு கொடுக்க போகிறதில்ல, நான் ட்ரேட் பண்ணுறதுல தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. சரிங்களா, அது வந்து உங்களோட ப்ராஃபிட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் பண்ணுற ப்ராஃபிட்டில் எனக்கு அதில் 35%, 65% உங்களுக்கு. ஓகேவா, ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பர்சன்டேஜ் அதிகமாக ஏற்றுறேன். அதாவது மீன்ஸ் மந்த்லி 10% சொன்னதை 20 இல்லைனா அதுமாரி நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. மார்க்கெட் டிபெண்ட்ஸ், மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ரோக்கர் ஓப்பன் பண்ணிட்டு காப்பி டேட்டில் ஜாயின் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. ஒரு 21 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏன்னா இத்தனைக்கும் நான் இந்த வீடியோ நான் போடாமலே லிங்க் குரூப்பில் போட்டோன்னே ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த 21 பேர் சீக்கிரம் கேட்டிருந்தாங்க. இது இந்த வீடியோ முடிச்சிட்ட பிறகு எத்தனை பேர் ஜாயின் பண்ணணும் தெரில. சரி, நான் பண்ணுங்கள்.
இந்த அளவுக்கு மெம்பர்ஸ் அதிகமாக ஜாயின் பண்ண சப்போர்ட் நான் ஓரளவுக்கு நிறைய பண்ணுறேன். ஓகேவா? அதாவது காப்பி ரைட் வந்து சேஃபாக ஓடுறதுக்கு மட்டும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஹை ரிஸ்க்கு ஓடுறதுக்கு வந்து காப்பி ரைட் வந்து நான் ரெடி பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா ஒரு வாரத்திலே டபுள் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் நான் ஒரு காப்பி ரைட் ரெடி பண்ணுறேன். அது பியூரி ஹை ரிஸ்க்கு. சரிங்களா? ரிஸ்க் எடுத்து தான் அது உள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து லோ ரிஸ்கில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ட்ராடவுனும் நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு. கம்மியாக தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு %கீழே போல். இன்னும் 0.42 தான் ட்ராடவுனும் போயிருக்கு. இன்னும் போல். என் ரிஸ்க்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லை. 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. நான் ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்கல. நார்மலாக வந்து அக்கௌண்ட் சேஃபாக இருக்கிறதுக்கு நான் எடுத்திருக்கேன். லிவரேஜும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் வாஷ் அவுட்லாம் ஆகாது. லிவரேஜ் வந்து கட் பண்ணி விட்ரும். சரிங்களா? சப்போஸ் வாஷ் அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் கூட. ஓகேவா? அதில் வந்து அதில் ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுவும் நோண்ட வேணாம். ஸ்டார்ட் காப்பி ட்ரேடிங் கொடுத்து அப்படியே இது பண்ணிவிடுங்க. எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்துருக்கு எல்லாமே இதிலே பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ட்ரேட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. 3 ட்ரேட் ரன் ஆகிட்டுருக்கு. 3 ஆர்டர் வந்து ஓடிட்டுருக்கு. $10 மைனஸ் இருக்குது. நைட்டுக்குள்ளே வந்து டாலர் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். சரிங்களா? அது வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். அது எல்லாமே இதிலே பார்த்துக்கலாம். லைவாக அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த லிங்க் ஜாயின் பண்ணாமலே லைவாக அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். இப்போ எவ்வளோ ட்ரேட் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இதில் காமிக்கும். ஸோ நேற்றுலேருந்து எடுத்து ட்ரேட் எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இது இன்னும் க்ளோஸ் ஆகல. $11 மட்டும் இப்போ க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? க்ளோஸ் ஆன பிறகு நைட்டுக்குள்ளே பாருங்கள். சரிங்களா? காப்பி ரைட் யாருக்கு வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.